எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். நாளை தினம் 12/12/2025 அன்று தேய்பிறை அஷ்டமி திதி வரவிருக்கிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமி திதியில்தான் சிவபெருமான் பைரவராக அவதரித்த தினம் என்று சொல்லப்படுகிறது. சாதாரண தேய்பிறை அஷ்டமி திதியில் பைரவர் வழிபாடை தவறவிடுபவர்கள் கூட நாளைய தினம் வரவிருக்கும் தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டை தவறவிடக்கூடாது. பௌர்ணமி முடிந்து 8வது திதி அஷ்டமி திதி, அமாவாசை முடிந்து வரும் 8வது திதி அஷ்டமி திதி. அஷ்டமி என்றால் 8 என்று எண்ணை குறிக்கிறது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் எண்ணற்ற துன்பங்களும் துயரங்களும் நிறைந்து இருக்கிறது. அதையெல்லாம் சமாளித்து கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் நாட்களை கடத்தி கொண்டு இருக்கிறோம். அப்படி துன்பப்பட்டு வாழும் இந்த துயர வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று நல்லதொரு வளமான வாழ்க்கையை வாழ தெய்வ வழிபாடுகள் நமக்கு உறுதுணையாக இருக்கும். அந்த வகையில் காலபைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியான நாளைய தினம் நாம் செய்யும் இந்த வழிபாடானது நம்முடைய சகலவித துன்பத்தையும் நீக்கி வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தும். அப்படியான ஒரு தீப வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொருவர் வாழ்க்கையும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். இத்தனை துயரத்தில் அவர்கள் எப்படித்தான் வாழ்கிறார்களோ என்று மலைத்து விடுவோம். அந்த அளவிற்கு இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் எனில் அது கால பைரவர் தான். அவரை நாளை தேய்பிறை அஷ்டமியில் நம் வீட்டில் எளிமையாக எப்படி வழிபாடு செய்வது, இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை தொடங்குவதற்கு நாளை காலை பிரம்ம முகூர்த்த வேளையிலேயே எழுந்து குளித்து முடித்து விரதத்தை தொடங்கிவிட வேண்டும். நாளைய தினம் அசைவத்தை அறவே தவிர்த்து விட வேண்டும். அதுவும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, எனவே அசைவம் சாப்பிடுவதை அறவே தவிர்த்து விடுங்கள். அது மட்டுமின்றி உண்ணாமல் விரதம் இருப்பது மிகவும் சிறந்தது. உடல்நல கோளாறு உள்ளவர்கள் அல்லது இப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் இரவு உணவாவது தவிர்த்து விடுங்கள். இந்த வழிபாட்டை செய்ய கால பைரவரின் புகைப்படம் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சிவலிங்கமும் அல்லது சிவபெருமானின் புகைப்படமும் இருந்தாலே போதும். ஏனெனில் கால பைரவரே சிவபெருமானின் மறு உருவம் தானே. தெய்வ வழிபாட்டிற்கு 9 அகல் விளக்கை வாங்கிக் கொள்ளுங்கள். இல்லை, உங்களிடம் வாங்க முடியவில்லை என்றால் இப்போதுதான் திருக்கார்த்திகை முடிந்திருக்கிறது. எனவே ஏற்கனவே வாங்கியிருக்கும் அகல் விளக்கையும் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அதேபோல் நாளை இந்த தீபத்தை ராகு கால நேரத்தில் ஏற்றுவது தான் மிகவும் சிறப்பு. இந்த நேரத்தில் உங்கள் பூஜை அறையில் சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக 9 அகல் தீபத்தை கிழக்கு நோக்கி ஒரே நேர்கோட்டில் இருப்பது போல வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 8 அகல் விளக்கில் நல்லெண்ணெயும் ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய்யும் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த வழிபாட்டின் போது சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைக்கலாம். தாமரை மலர் கொண்டு வணங்குவது இன்னும் சிறந்தது. ஒருவேளை உங்களால் ராகு கால நேரத்தில் ஏற்ற முடியவில்லை எனில் மாலை 6:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள்ளாக ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றிய பிறகு நீங்கள் இந்த தீபத்தின் முன் அமர்ந்து ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவாய நமக என்னும் மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். பிறகு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ, என்ன கஷ்டம் இருக்கிறதோ அதையெல்லாம் அந்த கால பைரவரிடம் முன்வைத்து விடுங்கள். இந்த ஒரு வழிபாட்டை நாளைய தினம் அஷ்டமியில் கால பைரவரை நினைத்து செய்யும் பொழுது உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மனிதன் தோல்வியடைந்து சோர்வுற்ற நிலையில் கடைசியில் சரணடைவது தெய்வத்தின் பாதத்தில்தான். அப்படி சரணடையும் போது நம் சூழ்ந்திருக்கும் அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து உடனடியாக காக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற தெய்வமாக இருப்பவர் தான் இந்த கால பைரவர். எனவே நாளைய தினத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொண்டு துன்பமில்லாத வாழ்க்கையில் வாழ வழி தேடிக் கொள்ளலாம். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.